நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிருபையின் வாசல் இது, தெய்வம் தந்த வாசல் இது, மகிமை நிறைந்தது, மகத்துவமானது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி காலை வேளை 7ஆம் மணி வேளையில் சோஸ்வா டிவி மூலம் உங்கள் எல்லாரையும் பார்க்க எனக்கு கிருபை தந்திருக்கிறார். என்னையும் ஜீவனோடு வைத்து இந்த டிவி நிகழ்ச்சி இந்த 2023 முழுவதும் பார்க்க உங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலும் நிறைய பேர் ஃபோன் பண்ணுதீங்க, நிறைய பேருக்கு கர்த்தர் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டிலும் உங்கள் ஒத்துழைப்பு எனக்கு ரொம்ப தேவை. எங்கள் டிவி நிகழ்ச்சியில் எல்லா நிகழ்ச்சிகளையும் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம், ஏதாவது கொஸ்டின் இருந்தால் இங்கே கேட்கலாம். எப்பொழுதும் ஒரு ஆரம்ப ஜெபம். சோஸ்திர ஆண்டவரே, நன்றியோடுமே துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டில் ஆசையோட என்ன வாக்குத்தத்தம் கர்த்தர் எனக்கு என்ன வார்த்தை தரப்போகிறார், ஏன்ட்டு ஆண்டவர் பேசுவாரா, ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலாவது என் கஷ்டங்கள் தீருமா என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு ஒரு பெருமிச்சோடு ஜனங்கள் நிற்கிறாங்கப்பா. உங்கள் கண்ணீரை தொடையும். இங்கே பைபிளில் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லியிருக்கீங்க. அந்த கவலையற்ற ஒரு வாழ்க்கையை இந்த புதிய ஆண்டில் நீர் கட்டளையிடும் ஆண்டவரே. இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே, நீர் எங்களை சுமக்கப் போகிறீர், நீர் எங்களை காப்பாற்றப் போகிறீர். இந்த நிகழ்ச்சி இன்னும் எந்தெந்த பகுதியிலெல்லாம் தெரியாமல் இருக்கோ அத்தனை பகுதிக்கும் இந்த நிகழ்ச்சிகள் கடந்து செல்லட்டும். புதிய வகை கிருபைகளை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். வருகிறார், இயேசு சீக்கிரம் வருகிறார், 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 இயேசு வருகிறார், இயேசு சீக்கிரம் வருகிறார், வல்லமையோடு வருகிறார், மகிமையோடு வருகிறார், வல்லமையோடு வருகிறார், மகிமையோடு வருகிறார், இம்மானுவேலாய் பிறந்திட்டவர் வருகிறார், வருகிறார், உலகத்தின் இரட்சகர் வருகிறார், வருகிறார், இம்மானுவேலாய் பிறந்திட்டவர் வருகிறார், வருகிறார், உலகத்தின் இரட்சகர் வருகிறார், வருகிறார், வருகிறார்.
சத்தத்தோடு வருகிறார். ஆயிரம் ஆயிரம் பரிசுத்தவானோடு வருகிறார் வருகிறார். ஆயிரம் வருட அரசாள வருகிறார் வருகிறார். ஆயிரம் ஆயிரம் பரிசுத்தவானோடு வருகிறார் வருகிறார். ஆயிரம் வருட அரசாள வருகிறார் வருகிறார். வருகிறார் வருகிறார் இயேசு வருகிறார். இயேசு சீக்கிரம் வருகிறார். வருகிறார் வருகிறார் இயேசு வருகிறார். இயேசு சீக்கிரம் வருகிறார். வரலாற்றிடையே இரண்டாய் பிரித்த அதிசயவானே, புவி மீட்டிடவே மண்ணில் வந்தீரே. இனிமையிலும் இனிமையான அழகியவானே, பேரொளியில் என்னை நடக்க செய்தீரே. வந்துட்டதால பாவம் போச்சு, கவலை எல்லாம் போயே போச்சு, சாபங்கள் எல்லாம் மறைஞ்சு போனதே. தெய்வம் பரத்திலிருந்து இறங்கி வந்து மனிதனாக மாறி அடிமை என்னையும் மீட்டுக் கொண்டீரே. நான் உம்மை போற்றுவேன், நான் உம்மை புகழுவேன், தினம் நன்றி சொல்லி அன்பை பாடி உம்மை வணங்குவேன். என் இம்மானுவேல் நீரே, நீர் என்னோடு இருக்கின்றீரே. இனி என்னாலுமே உம் நாமமே பாடி போற்றுவேனே. என் இம்மானுவேல் நீரே, நீர் என்னோடு இருக்கின்றீரே. இனி என்னாலுமே உம் நாமமே பாடி போற்றுவேனே. ஆதி திருவார்த்தையே, விடிவெள்ளி நட்சத்திரமே, பரலோக ராஜாவே நீர்தான் இசையா. மைந்தனாக யூதராஜ சிங்கமாக தேவ ஆட்டுக்குட்டியாய் வந்தீரேசையா. நியாய பிரமாணத்தை மாற்றி எழுதும் தேவன் நீரே, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரும் நீரே நீரே. கிருபையின் முழு உருவம் நீரே நீரே. நீர் என்னோடு இருக்கும் ஒவ்வொரு நாளும் களி கோர்ந்து பாடிடுவேன். இம்மானுவேல் நீரே, நீர் என்னோடு இருக்கின்றீரே. இனி என்னாலுமே உம் நாமமே பாடி போற்றுவேனே. என் இம்மானுவேல் நீரே, என்னோடு இருக்கின்றீரே. இனி என்னாலுமே உம் நாமமே பாடி போற்றுவேனே. வரலாற்றினையே இரண்டாய் பிரித்த அதிசயவானே, புவி மீட்டிடவே மண்ணில் வந்தீரே. இனிமையிலும் இனிமையான அழகியவானே, பேரொளியில் என்னை நடக்க செய்தீரே. நீங்க வந்துட்டதால பாவம் போச்சு, கவலை எல்லாம் போயே போச்சு, சாபங்கள் எல்லாம் மறைஞ்சு போனதே. தேவன் பரத்திலிருந்து இறங்கி வந்தீர், மனிதனாக மாறி அடிமை என்னையும் மீட்டுக் கொண்டீரே. நான் உம்மை போற்றுவேன், நான் உம்மை புகழுவேன், தினம் நன்றி சொல்லி அன்பை பாடி உம்மை வணங்குவேன். என் இம்மானுவேல் நீரே, நீர் என்னோடு இருக்கின்றீரே. இனி என்னாலுமே உம் நாமமே பாடி போற்றுவேனே. என் இம்மானுவேல் நீரே, நீர் என்னோடு இருக்கின்றீரே. இனி என்னாலுமே உம் நாமமே பாடி போற்றுவேனே. அல்லேலூயா. அப்படியே கண்ணை மூடி ஜெபிப்போம். சூத்திர ஆண்டவரே, 2023க்கு குட் பை சொல்லுகிறோம். 2024 வரவேற்கிறோம். எல்லாரும் கண்ணை மூடி ஒரு மனம், யாருக்குள்ளேயும் பேச்சு சத்தம் கேட்கக்கூடாது. ஒரு மனம் ஆமேன் ஆமேன். தெய்வீக பிரசன்னம். இவ்வளோ நேரம் நல்லா பாடினோம், எல்லாம் கேட்டோம். இப்போ ஆண்டுடைய வார்த்தை, புதிய ஆண்டுக்குள்ள வாக்குத்தத்தம் கர்த்தர் பேச போகிறார். எல்லாரும் கண்ணை மூடி, ஜீசஸ் எனக்கு என்ன வார்த்தை தரப்போறீங்க, என்னோடு பேசுங்கப்பா, உங்கள் வார்த்தை என்னை தொடட்டும் ஆண்டவரே. 2024 அது என்னை வழி நடத்த போகுதுப்பா. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமாய் மாறப்போகிறது ராஜா, என் பாதைக்கு வெளிச்சமாய் வரப்போகுதுப்பா. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். அல்லேலூயா.
நான் புதிய ஆண்டுக்காக ஆண்டவரே நிறைய ஊழியக்காரங்க பேசுகிறாங்க, கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? டிவியில் பார்க்கோம், மோகனனே சத்தியன் டிவியில், அடுத்தாப்பில் நாள் மாவடியில் 1ஆம் தேதி. அப்போ நான் ஆண்டு சமூகத்தில் ஏசப்பா இந்த தடவை தம்பிகிட்ட சொல்லி 2023 முடிச்சுக்கிறதேன்னு சொல்லும்போது ஆவியானவர் உள்ளத்தில் பேசினார். அல்லேலூயா. என்ன பேசுனாங்கன்னு சொன்னால், எல்லோரும் எடுங்க, ஏசாயா 46ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் பின்பகுதி. எல்லாரும் சொல்லுங்க. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன். இனிமேலும் அதுல இருந்து தான் ஆவியான கொடுத்தார். சொல்லுங்க எல்லாரும். இனிமேல்னா 2024லையும் இனிமேலும் நான் சொல்லுங்க ஏந்துவேன். ஏந்துவேன்னா என்ன அர்த்தம்? நம்மளால என்ன செய்ய முடியாது? புதிய ஆண்டை கடக்க முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், புதிய ஆண்டில் என் பிள்ளைகளெல்லாம் நான் ஏந்த போகிறேன். அடுத்த வரி வாசிங்க. சுமப்பேன். ஆண்டு என்ன செய்வாரா? சுமக்க முடியாத, நம்மளால் எதையும் சுமக்க முடியாது. ஏந்துகிற தகப்பன் என்ன செய்ய போகிறாருன்னா, உன்னை நான் சுமக்க போகிறேன். ஏன்னா 2023 கடைசி என்ன அழிவை சந்தித்தோம்? எல்லோரும் பேசுங்க. என்ன அழிவை சந்தித்தோம்? புயல், மழை, வெள்ளம் வீட்டுக்குள்ளே வந்துட்டு. கடைசி பார்த்தீங்கன்னா 800 சுவாசிக்கிற காற்றில் கூட என்ன வந்துட்டு? விஷவாயு. அப்போது ஆவியானவர் எனக்கு உணர்த்தின காரியம், புதிய ஆண்டில் என் பிள்ளைகளால் எதையும் என்ன செய்ய முடியாது? சுமக்க முடியாது. அவங்கள ஏந்தினது மாத்திரமல்ல, அவங்கள சுமக்கிறது மாத்திரமல்ல, 3வது என்ன செய்வேன்? தப்புவிப்பேன். அப்போ அப்படிப்பட்ட கால நாட்கள் வரப்போகுது. நம்மளை தப்புவிக்க ஆண்டவரால் தான் முடியும். 2023 தொடக்கத்தில் இருந்தவங்க நிறைய பேர் இல்லைல்ல சொல்லுங்க. நம்ம குடும்பங்களில் கூட என் தம்பிலாம் அருமையான தம்பி, விளக்க கொடுத்துட்டோம். இப்போல்லாம் நான் நினச்சி பார்ப்பேன், அவன் என்னை விட 5 வயசுக்கு மூத்தவன் சீக்கிரம் போயிட்டான். ஆனால் ஆண்டவர் நம்மளை எதுக்காக வைத்திருக்கிறார்? சில காரியங்கள் ஆண்டவர் சிறு வயது சின்ன பிள்ளைகளை கூட என்ன செஞ்சுக்கிட்டார்? எடுத்துட்டார். ஆனால் உங்களையும் என்னையும் இந்த வருஷ கடைசி கொண்டாடுறது மாத்திரமல்ல, புதிய ஆண்டுகளை கொண்டு போவாரா, கொண்டு போக மாட்டாரா? கட்டாயம் ஏசப்பா 2024 எனக்கு அப்போஸ்தலர் 8, எனக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால சொல்றேன். அப்போஸ்தலர் 8 பேசாத 8 எடுத்து வச்சுக்கோங்க. அப்போஸ்தலர் 8 எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. புதிய ஆண்டில் சில தீர்மானங்கள் பண்ண சொல்றாரு. என்ன தீர்மானங்கள் பாருங்க. எல்லாரும் அப்போஸ்தலர் 8 எடுத்து வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு வாக்குத்தத்தம்னு சொல்லி என் பிள்ளைகளை அனுப்பிடுறாத. என் பிள்ளைகள்லாம் இந்த புதிய ஆண்டில் அவங்களுக்கு மட்டும் வாக்குத்தத்தம் வாங்கக்கூடாது, அநேகரை எனக்குள் இழுக்கிறவர்களாய் மாறணும். இழுப்போமா? ஆண்டவரை கொண்டு வந்துடுவோமா? ஆமேன். பிலிப்பு என்ன செய்தான் அது பாருங்க. பின்னால் என்ன வந்திருக்கு? அப்போஸ்தலர் 8 பின்னால் பாருங்க. பிலிப்பு ஒரு சாதாரண யாராக இருந்தான்? விதவைகளுக்கு ஆகாரம் கொடுக்குறவன், அவங்களுக்கு சமையல் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் செய்தவனை ஆண்டவர் பிரித்து எடுக்கிறார். நம்மளும் நிறைய பேர் ஒவ்வொரு வகையிலையும் 2023 இருக்கோம். ஆனால் கர்த்தர் 2024 ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிய? ஆமேன். இந்நாள் 2023 வரை நீங்கள் எப்படி இருந்தீங்களோ தெரியாது, ஆனால் புதிய ஆண்டில் கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். பிலிப்பை ஆண்டவர் வித்தியாசமாக நடத்தினார். அவன் விதவைகளுக்கு தான் என்ன செய்தான்? ஆகாரம் கொடுத்து போஷித்து பல காரியம் செய்தான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகுதாரு. தரிசனமாகி என்ன செய்தார் பாருங்க. அவன் என்ன செய்தான் பாருங்க. 21ஆம் வசனம் வாசிமா. உன் இருதயம் 26. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். அடுத்த வரி எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அந்தபடி அவன் எழுந்து போனான். ஆமென். அல்லேலூயா. நம்ம அப்படியே இருக்கக்கூடாது. பிலிப்பு எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு என்ன செய்யலை, சொல்லலை. அவன் அப்படியே எழுந்து என்ன செய்தான்? போகிறான். அதுக்கு அடுத்த வரி வாசிமா. எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாக்கே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிலும் தலைவனாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து
ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தார். ஆமா, ஒரு ஆண்டவர் இந்த புதிய ஆண்டில் என்ன செய்ய போறாரா? அசையாத உள்ளத்தை அசைக்க போறார். அல்லேலூயா! இவ்வளோ பெரிய மந்திரி, அதுவும் ஆண்டரை பற்றி அறியாத மந்திரி, அவனுக்கு புதிய ஏற்பாடுனா என்னன்னு தெரியாது. ஆனால் அவன் கையில் எப்படி வந்ததோ அவன் உட்கார்ந்து வாசித்துக்கிட்டு இருக்கான். அப்போ பிலிப்புக்கு ஆண்டர் சொல்றார் பாருங்க, ஆவியானவர், எல்லாரும் சொல்லுங்க, ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அவன் என்ன செய்தான் வாசிங்க. அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றார். அல்லேலூயா! இப்படி நம்ம எல்லாரையும் நடத்த போறார். ஏன்னா இது நான் பேசல, ஆவியானவர் என்னோடு பேசினார். என் பிள்ளைகளை நான் பெரிய காரியத்துக்கு பயன்படுத்த போகிறேன். அவன் சொன்னோடனே கீழ்ப்படிஞ்சான். கர்த்தருடைய தூதன் நம்ம கூட. நாங்கள் போன வாரமே ஆவியான்னு சொன்னார், ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வர கர்த்தருடைய தூதன் நிறைய இடத்துக்கு கடந்து 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 போய் உதவி செய்தான். அதே போல் 2024 கர்த்தருடைய தூதன் இறங்கி நமக்கு உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா! எவ்வளோ பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, நீங்கள் சின்னவங்களாக சரி தான், பெரியவங்களாக இருந்தாலும் சரி தான், இந்த வசனத்துக்கு நீ கீழ்ப்படிந்து ஓடி போய் அவன் கேட்கும்போது ஆண்டவரே கிரியை செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. என்ன செய்து ஆரம்பிச்சிட்டாருன்னா, அவன் போகிறான். போனோடனே அவன் கேட்டோடனே எனக்கு இது யாரும் சொல்லி தராவிட்டா எனக்கு எப்படி விளங்கும்? இன்னைக்கு நம்மகிட்ட ஆண்டவர் ஒரு காரியம் எதிர்க்காரு. ரொம்ப புதிய ஆண்டில் அவங்களுக்கெல்லாம் எப்படி இதெல்லாம் விளங்கும்? நீ சொன்னா தான் விளங்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்போ அதில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கு. நான் என்ன செய்யணும்னு கேட்கான். அந்த இடத்துல தண்ணி பக்கத்தில் அந்த நிற்கும்போது அவனு ஞானஸ்தானம் கொடுக்க கிருபை தந்தார். அப்போ எனக்கு இதில் ஆவியானவர் உணர்த்துகிற காரியம், 2024 ஞானஸ்தானம் நிறைய பேர் எடுக்க போகிறீங்க. அல்லேலூயா! மனந்திரும்பி ஞானஸ்தானம் பெற்றால் பரலோகம். இப்போ பாருங்கள், பிள்ளைகள் வரிசையில் நிற்காங்க. எனக்கு பரலோகம் உண்டு, எனக்கு நான் அவ்வளோ செஞ்சுருக்கேன், நான் இவ்வளோ செஞ்சுருக்கேன். யாரும் போக முடிஞ்சுதா? ஆமேன். அதே போல் இந்த நாளில் 2023 வரைக்கும் எத்தனையோ காரியத்தை ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனால் நம்ம கீழ்ப்படிஞ்சா ஆண்டவர் என்ன செய்வார்? நிச்சயமாக என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். கீழ்ப்படியா விட்டா ஆண்டவர் அந்த தண்டனைக்கு நம்மளை என்ன செய்ய மாட்டார்? தப்புவிக்கவே மாட்டார். பாருங்க, சொல்லும்போது இந்த வசனத்தை எழுதி நீ சொல்லுன்னு சொன்னார். மார்க்கு 8:17. சீக்கிரம் வாசிங்க. நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? கொஞ்சம் எல்லாரும் எடுத்துக்கோங்க. இந்த ஆவியானவர், நான் அப்போஸ்தலர் வாசிக்கிட்டு இருக்கேன், இதை எழுது, எல்லாருக்கும் சொல்லு. என்ன வசனம்னா எல்லாரும் எடுத்துக்கோங்க. இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? 2024 அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா? யோசனை பண்ணாத, நான் உன்னை வழி நடத்துவேன். அடுத்த வரி வாசிங்க. இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் சிந்தியாமல். இப்போ இன்னைக்கு நடந்த ஒவ்வொரு காரியத்தையும் நான் அப்படியே பிள்ளைகள் நடித்து காமிச்சது, பாடல் பாடினது, இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், எல்லாவற்றையும் பார்க்கும்போது ஒருவேளை 2024 ராஜா வந்துடுவாங்களோ? அல்லேலூயா! அதனால் இன்னும் நீங்கள் யோசனை பண்ணாதங்க. அடுத்தாப்புல எப்படி சொல்லாருன்னு பாருங்க. இன்னும் உங்கள் இருதயம் கடினமாக இருக்கிறதா? இன்னும் உங்கள் இருதயம், சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, இன்னும் நம்ம இருதயம் கடினமாக இருக்கா? 2024 பாவத்துக்குள்ளே போகணுமா? இன்னும் செல்லை வச்சு விளையாடிட்டே இருக்கணுமா? ஆவியான என்னோடும் பேசுறாரு. ஒவ்வொரு செகண்டும் 2023 வீணாக கழிச்சிட்டோம். நிறைய ஆத்துமாக்கள் ஆண்டுக்குள்ளே கொண்டாந்துருக்கலாம், நம்ம கொண்டாடல. ஆனால் ஆவியான சொன்னது கேட்டிங்கன்னா, அதை கடினப்படுத்தாதீங்க. என்னையும் சேர்ந்து தான் சொல்கிறாரு. இன்னைக்கு பார்க்கவங்க நாளைக்கு இல்லை. எவ்வளோ செய்தி 2023 சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ட்ரெயினில் ஏறியாச்சு, ட்ரெயின் போயிட்டு இருக்கு. ஆனால் போய்கிட்டு இருக்க ட்ரெயின் என்ன செய்யலை? மழை வெள்ளத்தில் சிக்கி போக முடிஞ்சுதா? முடியலை. ஒரு தம்பி 2 நாளைக்கு முன்னே ஜோமன் வந்திருந்தான். அந்த தம்பி சுரண்டதான் நான் சின்ன பிள்ளையில பார்த்துருக்கேன். அப்போ அவன், அக்கா என்ன தெரியுதான்னு கேட்டான்.
இல்லையப்பா யாருன்னு தெரியலையேன்னு பேரை சொல்லி அவங்க அப்பா பேரெல்லாம் சொன்னேன். என்னப்பா அப்படின்னு. நான் சொரண்டையில் பிறந்து வளர்ந்து இப்போ எனக்கு வயசு 26. நான் டில்லியில் இருக்கேன். டில்லியில் எனக்கு ஆண்டவர் நல்ல ஜெபத்தோட கேளுங்க, ஒரு முக்கியமான சாட்சி. நான் மறந்தால் கூட ஆவியானவர் எனக்கு இப்போ நினைப்புட்டுதார், நீ சொல்லுன்னு சொல்லி. அந்த பையன் என்கிட்ட தம்பி நீ ஏண்ட வந்ததே இல்லை, எதுக்காக வந்தேன்னு சொன்னால் ஆவியான நீ பேசுன்னு சொன்னாருன்னா. அதனால் நீங்கள் ஜெபத்தோடு கேளுங்க. நான் டில்லியில் வேலை பார்க்கேன், எனக்கு 26 வயது ஆகுது. அம்மா அப்பா அங்கே இருக்காங்க, தம்பி சென்னையில் வேலை தேடிக்கிட்டு இருக்கான். நான் டில்லியில் நல்ல சம்பளம் வாங்குதேன். ஆனால் சின்ன பாவக்கரை கூட என்ன தொட விடலை ஆண்டவர். அல்லேலூயா. எப்படிப்பா அப்படி சொல்லுது அப்படின்னா, திருமணத்துக்கு நான் அப்பா அம்மா பார்க்காங்களா? இல்லை, எனக்கு அந்த ஆசையே இல்லை. எத்தனை வயசு பையன்? 26, அழகான பையன். எனக்கு அந்த சிந்தனை கூட வரல. என்னப்பா அப்படின்னா, என் கூட வேலை பார்க்க ஆஃபீஸில் உள்ளவங்களுக்கு நான் சொல்லுதேன், இந்த டில்லியில் அவன் வேலை பார்க்க இடம் 1.5 கிலோமீட்டர் இருக்கான். அவன் போகும்போது யாரெல்லாம் பார்க்கானோ அவங்களுக்கெல்லாம் சத்தியத்தை பற்றி சொல்லாமல் அன்று விட மாட்டாராம். ஒரு வாலிப பையன் பரிசுத்தத்தையும் இழக்கலை, அந்த சம்பளத்தில் ஒரு பைசா கூட நான் வீணாக செலவழிக்க மாட்டேன். நிறைய சம்பளம் வருது, நல்ல சாப்பிடலாம். 2 நேரம் காலையிலையும் நைட்டும் நான் கடையில் வாங்கிக்கிடுவேன். நான் மத்தியானம் நானே சமைச்சு சாப்பிடுவேன். அப்போது தம்பி ஏண்ட பேசணுன்னு உனக்கு என்ன விருப்பம் அப்படின்னு சொன்னால், நான் டெல்லியில் இருக்கும்போது இங்கே வர்றதுக்கு 3 நாளைக்கு முன்னே ஆண்டவர் நீ போ அவட்ட பேசு அப்படின்னு சொன்னார். அப்போ என்ன பேசணும்னு கேட்டேன். நீங்கள் இன்னும் என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு நான் சத்தியம் புது ஆண்டுக்குள்ளே போகிறேன், இன்னும் நான் ஏசாமியை பற்றி என்ன செய்யணும், பேசணும். பாருங்கள், ஒரு வாலிப பையனுக்கு பிலிப்பு அந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள், ஓடிக்கிட்டே இருப்பான், ரதத்தோடு ஓடி ஏறுவான். ரதில் இறக்கி விட்ட பிறகு அந்த தூதன் அவனை ஒரு இடத்துல கொண்டு விட்டாலும் அந்த கடைசி வசனத்தை பாருங்கள், அப்போஸ்தலர் 8 கடைசியில் ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணப்பட்டு செகரியாவுக்கு வரும் வரையில் சகல பட்டணங்களிலும் நல்ல கைத்தட்டுங்க சுவிசேஷத்தை பிரசங்கித்துக்கிட்டே வந்தான். எப்போ? 2023க்கு முன்ன. இதெல்லாம் பல 1000 ஆண்டு கடந்துட்டு இப்போ கடைசி நொடியில் நிற்கும். எவ்வளோ பேருக்கு நம்ம சத்தியத்தை சொல்லணும். அடுத்தாப்புல வேகமாக சொல்கிறேன், எடுங்க. லூக்கா 1 அதிகாரமா, பசி உள்ளவர்களை எந்த இடம் சொல்லுங்க சீக்கிரம். 53வது வசனம். பசி உள்ளவர்களை நன்மையினால் 53. லூக்கா 1:50. லூக்கா 1ஆம் அதிகாரம். புதிய ஆண்டில் என்ன நடக்கும்? ஆவியானவர் இந்த வசனத்தின்படி தான் நடக்க போகுது, அதை எச்சரித்து சொல். அல்லேலூயா. லூக்கா 1ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கோங்க, பைபிள் எல்லாரும் வச்சுருக்கீங்களா? எல்லாரும் எடுத்துக்கோங்க. பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி சொல்லுங்க எல்லாரும். லூக்கா 1ஆம் அதிகாரம், எல்லாரும் சொல்லணும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம், எல்லாரும் சொல்லுங்க. பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி. போதும். 2023 வரைக்கும் நீ கஷ்டப்பட்டுட்ட. 2023 வரை நிறைய காரியத்தில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. வியாதியில், பிரச்சனையில், எத்தனையோ சூழ்நிலையில் அகப்பட்டிருப்பீங்க. ஆனால் புதிய ஆண்டில் ஆவியானவர் இதை சொல்லுன்னு சொன்ன உணர்த்தின வசனம், பசி உள்ளவர்களை நன்மையினால் கொஞ்சம் இல்லை என்ன செய்ய போகிறாராம், நிரப்பி. என் பிள்ளைகளை நிரப்பி அனுப்புவேன். அடுத்த வரி வாசிங்க. ஐஸ்வர்யம் உள்ளவர்களை பெருமையாய் அனுப்பிவிட்டார். டிசம்பர் 16ஆம் தேதி கோடீஸ்வரனாக இருந்தவங்க 17ஆம் தேதி எப்படி மாறிட்டாங்க? ஒரு நாள் மழையில் வீடை இழந்து, இதெல்லாம் பொருட்களை இழந்து, ஒரு சகோதரி சொன்னாங்க 3ஆவது மாடி வரை தண்ணி வந்துட்டான். இன்னொரு சகோதரி சாட்சி நேத்தான் பார்த்தேன் வாட்ஸ்அப்பில். கணவனுக்கும் கண்ணு தெரியாது, மனைவிக்கும் கண்ணு தெரியாது. வீட்டுக்குள்ளே தண்ணி வந்தது, அவங்க என்ன செய்யலை, கவனிக்கலன்னு இல்லை, கண்ணு தெரியாதனால பார்க்கல. காலுக்குள்ள என்ன உழுது, தண்ணி. அம்மா தண்ணி அப்படின்னு சொல்லி மனைவியை கையை பிடிக்காரு. கணவன் கையை பிடிச்சி 2 பேரும் வெளியே வரமுன்னா தண்ணி என்ன செஞ்சிட்டு
வெள்ளம் ஒரு குளம் உடஞ்சி உள்ளே வருது. அப்போ இவங்க 2 பேரும் சத்தம் போடுறாங்க. அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லவங்க, அவங்க அப்படியே 2 பேர் கையை பிடிச்சி ஒரு பொருளே எடுக்க வேண்டாம், உயிரை காப்பாற்றுங்கன்னு சொல்லி எடுத்திருக்காங்க. டிசம்பர் 16 பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்களையும் ஆண்டவர் என்ன செய்தார் சொல்லுங்கள். இதெல்லாம் நமக்கு படிப்பின. நம்ம இடத்துல பார்த்திங்கன்னா போன வெள்ளிக்கிழமை சென்று போன காலங்களில் இந்த இடம் அப்போஸ்தலர் 15 செழிப்பாக நம்ம இடத்துல குழம்புலாம் நிரம்பி. நான் ஒரு ஊர் போயிருந்தேன், தண்ணியே இல்லை அங்கே கிடையாது. இப்போ பாருங்கள், குளம் நிரம்பி எல்லாம் நிரம்பி இந்த பகுதியில் தண்ணி வேணும், செழிப்பாக மாற்றி தந்துட்டார். ஆனால் மற்ற பகுதியில் சேதம் நஷ்டம். இப்போ ஆவியான உணர்த்தின காரியம், பசி உள்ளவர்களே நான் என்ன செய்ய போகிறேன், ஐஸ்வர்யம் உள்ளவர்களை என்ன செய்ய போகிறாரா, வெறுமை. இன்னைக்கு எல்லா ஜனங்களுக்கும் 2024 கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் ஆண்டவர் ஆசீர்வதித்தாதான் ஆசீர்வாதம். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்கம்மா, எல்லாரும் வாசிங்க. பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். அல்லேலூயா. யார் தாழ்மையாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் உயர்த்த போகிறார். இன்னைக்கு ஆசனத்தில்னா பெரிய பெரிய பதவியில் இருக்கவங்கெல்லாம் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஏன் பேசுங்க, எங்கே இருக்காங்க, ஜெயிலில் இருக்காங்க. பேர் சொல்லக்கூடாது, டிவியில் வார்த்தை எல்லா பக்கமும் போயிடும். அல்லேலூயா. அதனால் கர்த்தர் புதிய ஆண்டில் நிறைய காரியம் மாறுதலாய் மாறப்போகுது. ஆசனத்திலிருந்து தள்ளுகிறவர் நிறைய காரியங்கள். இன்னைக்கு காலையில் ஆவியான சொன்ன காரியம் 2024 மருந்தே உணவாக மாறும். மாத்திரை மருந்து ஊசி, இவ்வளோ மாத்திரை சாப்பிடுங்க, இவ்வளோ ஊசி போடுங்க. இன்றைக்கி வியாதி இல்லாதவங்களே கிடையாது. அதனால் மருந்து தான் மனுஷர்களுக்கு என்னதான் மாறப்போகுது, உணவாக மாறப்போகுது. அடுத்தாப்புல புதிய புதிய வியாதிகள் மனுஷருக்கு 2024 கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள். அதே போல் 2024 நீங்கள் புதிய ஆண்டில் வரும்போதெல்லாம் டைரி எழுதி வச்சுக்கோங்க, டைரி வச்சு எழுதுங்க. புதிய ஆண்டில் புதிய வியாதிகள் மாத்திரமல்ல, பாவ வியாதிகள் பெருகும். இந்த பாவமும் செய்ய முடியுமா, இந்த பாவம் எப்படி செய்தாங்கன்னு சொல்லு. நேற்று ஒரு செய்தி நம்ம இடத்துல 3 நாள் பாஸ்டிங்க்கு யார் வந்திருந்தா சொல்லுங்கள், யார் வந்திருந்தா? லியூக்னஸ் சகோதரன், வாலிப சகோதரன் சொன்னார். அவருக்கு ஒரு தரிசனம் கிடச்சிதான், பெரிய கண்டெய்னர். அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக பொம்மை. என்ன பொம்மைன்னு உற்று பார்க்கும்போது ஆண் பெண் நிர்வாண பொம்மை. அப்போ ஆவியான சொன்னாராம், புதிய ஆண்டில் ஜனங்கள் விபச்சார பாவத்தில் விழுததுக்கு இப்படிப்பட்ட பொம்மைகள் உருவாக்கி வைக்கப்பட்டு இருக்கு. எச்சரிக்கையாக இருக்க சொல்லு. பொம்மையோட விளையாடி விபச்சாரம் பெருகும். கடைசி நாட்கள் நிறைய எழுதி வச்சிருக்கேன், நேரம் போதாது. கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியத்துக்கு நம்ம அப்படியே கீழ்ப்படிவோம். எத்தனை காரியத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கோம். 2023 ஃபுல்லாக செய்தி கேட்டுட்டோம். இங்கேருந்து செய்தி, சர்ச்சில் செய்தி, டிவியில் செய்தி வந்துக்கிட்டே இருக்கு. இன்னும் புதிய ஆண்டில் வாக்குத்தத்தம், இப்போ உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்க போகிறோம், நிறைய காரியங்கள். ஆனால் 2023 முடிவு முன்பாக ஆண்டு சமூகத்தில் காத்திருந்து சரீரத்தை ஒடுக்கி நீங்கள் உபவாசம் இருக்க முடிஞ்சுன்னா உபவாசம் இருந்து திங்கள் காலையில் நம்ம புதிய ஆண்டுக்குள்ளே போகிறோம். அதுக்கு முன்பாக கர்த்தர் சொல்லுகிறார், நீதிமானை பசியினால் வருந்த விடேன் என்று சொல்லுகிறார். நீ எச்சரித்து சொல். நிறைய காரியங்கள் தேசத்தில் நடக்க போகுது. இந்த 2023 நீ பார்த்த அழிவை விட 2024 அதை விட பயங்கர கேள்விப்பட்டிராத அழிவு உலகத்துக்குள்ளே கடந்து வரப்போகுது. நான் உங்களை பயமுறுத்த சொல்லலை, எச்சரிக்கையாக ஆவியான சொன்னார். நிறைய காரியத்தை 3 நாள் ராத்திரி நான் எழுந்தேன். முடிஞ்ச பிறகு பாருங்கள், எழுதிக்கிட்டே இருந்தேன், பேசிக்கிட்டே இருக்காரு. நேரம் வர நல்ல வில்பாட்டு செய்தி எல்லாம் கேட்டீங்க. இப்போ முடிவாக உமக்காக ஜெபிக்க போகிறோம்.
எல்லாரும் நீங்கள் நடந்து கொண்டு இருந்தாலும் எந்தெந்த பகுதியில் சமையல் வேலையோ இன்றைக்கி புதிய ஆண்டினால பிரயாணப்பட்டு கொண்டு இருந்தாலும் அந்த இடத்துலலாம் இந்த ஜெபம் கடந்து செல்கிறது. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் 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 சோத்திரம். எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனமாய் புதிய மாதத்தின் வாக்குத்தத்தம், புதிய ஆண்டின் வாக்குத்தத்தம், நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சொன்னீங்களே, இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து செல்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அவங்களால நடக்க முடியாத நாட்கள் உண்டுப்பா ஆண்டவர். இந்த ஜனவரியில் இருந்து டிசம்பர் வர மாத்திரம் அல்ல ஆண்டவர், நாங்கள் இந்த பூமியில் ஜீவனுள்ள மட்டும் ஆண்டவரே எங்களை ஏந்துகிற தேவனாய், எங்களை சுமக்கிற தேவனாய், எந்தெந்த காரியத்திலெல்லாம் தப்புவிக்கணுமோ அதிலெல்லாம் தப்புவிக்க போகிறதுக்காய் சோஸ்திரம். சிலர் வியாதியோடு போராடி கொண்டு இருக்காங்கப்பா ஆண்டவரே, தொழிலில் வந்த நஷ்டத்தினால் போராடி கொண்டு இருக்காங்கப்பா, அதில் நீ தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறீர். சிலர் சோதனைக்கு, பாவ சோதனைக்கு விலக்கி ஆண்டவரே அந்த பாவத்துக்கு தப்புவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த வாக்குத்தத்தம் தந்த தேவன் இந்த 2024 அவங்க கரத்தை நீர் கெட்டியாய் பிடிக்கிறீர். ரீமார சகன தூர வர பலவா ஜீசஸ் பவர் நீர் கட்டியாய் பிடிக்கிறீர். ரீபலாய் டர்ன் யூரிஸ். இடையில கைவிடுகிற தேவன் அல்ல ஆண்டவரை, முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். முழு குடும்பங்களையும் ஆண்டவரை வரப்போகிற அழிவுக்கும் பேக்கை என்னென்ன அழிவு உலகம் முழுவதும் நடக்க போதோ தெரியாது ராஜா, ஆனால் எல்லா அழிவுக்கும் விலைக்கு ஆண்டவரை குடும்பமாய் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரை. ஒரு தெய்வீக பாதுகாப்பு ஆண்டவரை. வாகனத்தில் செல்லும் போது பிரயாணத்தில் பாதுகாப்பு. ஏசாயா சங்கீதம் 121 6 காப்பார் என்று வார்த்தை இருக்கிறது ராஜா. அந்த 6 காப்பார் வசனமும் அந்த வாக்குத்தத்தம் பலிக்கட்டும் ஆண்டவரே. இரவிலோ பகலிலோ ஆண்டவரே நீர் வலது பக்கத்தில் நிழலாய் ஆண்டவரை எல்லாவற்றிலும் அந்த 6 காப்பார் வசனம் இருக்கு ராஜா ஆண்டவரே, அது பாதுகாத்து கொள்ளட்டும். அதே போல சங்கீதம் 34 நான் உன் வழியெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு தூதர்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். வரப்போகிற கொடிய நாட்களில் பிள்ளைகளை எல்லா கிரியைகளுக்கும் விலக்கி காத்து கொள்ளும் ஆண்டவரை. தீங்கும் இந்த ஜனங்களை தொடாதபடி உமது கரத்தின் நிழலில் மறைத்து கொள்ளும். பலகீனப்பட்டவங்கள் பலகீனத்தில் கை வச்சுக்கோங்க. கர்த்தர் அற்புத சுகத்தை கட்டளையிடுகிறார். இப்பொழுதே ஒரு அற்புத சுகம் உண்டாவதாக. தலை மயிரில் இருக்கிற பலகீனங்கள், கர்ப்ப பையில் இருக்கிற பலகீனங்கள், இன்னும் என்னென்ன கட்டுகள், இஸ் லைட் இஸ் காட் ஜீசஸ். வீட்டை எத்தனையோ வருஷமாய் ஆண்டவரை நடக்க முடியாமல் படுத்திருக்கிற சகோதரனை தொடுகிறீர் ராஜா. அதே போல ஆண்டவரை ஊனமற்ற பிள்ளைகள் மாத்திரம் அல்ல, விபத்தினால் காயப்பட்டவர்களை தொட்டு சுகப்படுத்துகிறேன். சுகப்பிரசவத்தாய் நிற்கிற மகளை உனக்கு ஆண்டவர் ஒரு சுகப்பிரசவத்தை கட்டளையிடுகிறார். இன்னும் இந்த ஆண்டுக்கு தேவையான பணங்கள் ஆண்டவரை, படிப்பு தேவைகள், வேலை இல்லாதவங்க நிறைய பேர் ஜெபித்து கொண்டு இருக்காங்கப்பா. அவங்க வேலை கிடைக்க போகிறதுக்காக சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இன்னும் கர்த்தர் சொல்லுகிறார் ரோமர் 4ஆம் அதிகாரம், இல்லாதவைகளை நான் இருக்கிறவராய் அழைக்கிற தேவன், நான் இருக்கிறவராய் உனக்கு அழைக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஜீசஸ். இவர்கள் கேட்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் சுவாமி, ஆமென். வணக்கம் 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 வணக்கம். எங்க ஐயாவுக்கு வணக்கம், எங்க அம்மாவுக்கு வணக்கம், எங்க அண்ணனுக்கு வணக்கம், எங்க தங்கச்சிக்கு வணக்கம், எங்க தம்பிக்கு வணக்கம், நம்ம பிளாரன்ஸ் அம்மாவுக்கு வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களுடைய கிருபையின் வாசல் சார்பாக உங்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் அதை தொடர்ந்து நாங்கள் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் கிருபையின் வாசல் சார்பாக உங்களிடம் நாங்கள் வில்லிசை பாடும்படியாக வந்திருக்கிறோம். கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நாங்கள் பாடும்படியாக வந்திருக்கிறோம். எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை கண்டு மகிழ்ச்சி அடையும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். என்னக்கா ஆரம்பிச்சிடலாமா? ஓ, ஆரம்பிச்சிடலாமே. தந்தனத்தும் என்று சொல்லி வில்லிசை பாட வந்தனன் வயசுராஜனே. தந்தனத்தும் என்று சொல்லி வில்லிசை பாட வந்தனன் வயசுராஜனே. ஆனந்த சத்தத்தோடு சத்தங்களின் தாளத்தோடு
சுவாமி கூட்டமே இது இசை பாட இயேசு சாமி கூட்டமே முதலாவது நம்ம ஏசப்பாவுக்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்ல போறோம். சொல்லுவோமா? சொல்லலாமே. ஓ சொல்லுவோமே. ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே, ஜீவனுள்ள நாளெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியே, ஸ்தோத்திர பலியே இயேசுவின் நாமத்தினால் செலுத்துகிறேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன். ஆண்டவருக்கு சோத்திரம் சொல்லியாச்சு. கூடாரத்துக்கு வந்த ஜனங்களுக்கு வரவேற்று ஒரு பாட்டு பாடுவோமா? ஓ பாடலாமே. அண்ணன் மாரே தம்பி மாரே வாங்க வாங்க, அக்கா மாரே தங்க மாரே வாங்க வாங்க, ஐயா மாரே அம்மா மாரே வாங்க வாங்க, தாத்தா மாரே பாட்டி மாரே வாங்க வாங்க. நல்ல செய்தி சொல்ல போறோம், இன்னும் கொஞ்சம் கேளுங்க, என்னாலும் எப்போதும் சந்தோஷமே. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. அண்ணன் மாரே தம்பி மாரே வாங்க வாங்க, அண்ணன் மாரே தம்பி மாரே வாங்க வாங்க, அக்கா மாரே தங்க மாரே வாங்க. அக்கா, நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? எதுக்கு வந்திருக்கோம்? எதுக்கு? சொல்லுங்க, எதுக்கு நாங்க எல்லாரும் வந்திருக்கோம்? கிறிஸ்மஸ பத்தி நாங்க சொல்ல வந்திருக்கோம். அல்லேலூயா. எதுக்கு வந்திருக்கோம்னா நல்ல செய்தியை தான் நாங்க கொண்டு வந்திருக்கோம். நல்ல செய்தி சொல்ல வந்தீங்க, உங்க எல்லாரோடு 4 வார்த்தை பேச வந்தீங்க. சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் தான் கேளுங்க, நல்ல செய்தி சொல்ல வந்தீங்க. எல்லாரும் சேர்ந்து நாங்க நல்ல செய்தி சொல்ல வந்தோங்க, உங்க எல்லாரோடு 4 வார்த்தை பேச வந்தோங்க. சரி அக்கா, நல்ல செய்தி நல்ல செய்தின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எல்லாரும் எப்போ முடியும்னு மணியை வேற பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எப்பதான் சொல்ல போறீங்க? சொல்றேன். ஏன் இவ்வளவு அவசரப்படுத? நான் சொல்ல போற செய்தி என்னன்னா, என்னதுக்கா? கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் பாட்டு, இது சாண்டா கிளாஸல் பாட்டு, டிங் டாங் பெல்ஸ், இது ஜிங்கிள் விங்கிள் பெல்ஸ், ஹாப்பி 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 கிறிஸ்மஸ் தான், இது மேரி 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 கிறிஸ்மஸ் தான். அக்கா வீட்டுக்கு போனா சாப்பாடு தர மாட்டாங்கன்னு அவங்க என்ன பண்ணாலும் நீங்க வாட்டு போட்டுக்கிட்டே இருக்கீங்க. என்னக்கா ஆச்சு உங்களுக்கு? நம்ம சாந்தி அக்கா பாடினாலும் அண்ணன் மியூசிக் போடுறாரு, நம்ம பாட்டு தாத்தா தப்பா பாடினாலும் மியூசிக் போட்டுக்கிட்டே இருக்காரு. அண்ணனை எதுவும் சொல்லி வச்சிருக்கீங்களா? கொஞ்சம் தமிழில் தான் சொல்லுங்களேங்க்கா. நீங்கள் வாட்டு கிறிஸ்மஸுங்கிங்க, டிங்குங்கிங்க, டாங்குங்கிங்க, எல்லாரும் புரிய வேண்டாம். ஆமாம், கிறிஸ்மஸ்னா என்னக்கா கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது கிறிஸ்மஸ்னா என்னன்னா, ஏசு பிறப்பதான் கிறிஸ்மஸ்னு சொல்லுவாங்க. ஏசுனா யாருக்கா? அவர் அழகா இருப்பாரா? அவர் எப்படிப்பட்டவர்? கொஞ்சம் சொல்லுங்க அக்கா, கேட்போம். நம்ம வேதாகமத்தில் தாவீதின் வம்சத்தில் பிறந்த யோசேப்பு என்ற பெயர் கொண்ட ஒரு புருஷன் இருந்தான். அவளுக்கு மரியாள் என்ற பெயர் கொண்ட ஒரு கன்னிகையும் இருந்தாங்க. இவங்க இருவரும் திருமணத்திற்கு முன்பதாக நிச்சயிக்கப்பட்டிருக்கும் பொழுது
ஒரு நாள் மரியாள் இருந்த வீட்டிற்குள்ளே தேவதூதன் தோன்றி மரியாளே, கிருபை பெற்றவளே, நீ வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்ரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொன்னார். மரியாளே, நீ பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று சொன்னார். அதன் பின்பு என்ன சொன்னார் தெரியுமா? நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்றார். அப்படியா? இயேசு எந்த ஊர்லக்கா பிறப்பாரு? நம்ம பெத்லகேம்ல தான் பிறந்தாரு. என்னக்கா வெறும் வார்த்தையாவே சொல்லி முடிக்கீங்க? ஒரு பாட்டா பண்ணாதான் அந்த உட்கார்ந்துருக்க அண்ணனும் 2 தட்டு தட்டுவாங்க. பாடிடுவோமே. பெத்லகேமில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்லகேமில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கே தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். குளிரும் பனியும் கொட்டிடவே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலாணி, தூங்கு தூங்கு பாலாணி. இயேசு எந்த இடத்துலக்கா பிறந்தாரு? நான் சொல்றேன். நம்ம ஊர்ல சொரண்டையில கேக்கிங்களா? எப்படிக்கா கேக்குறோம், சொல்லுங்க. பொன்ரா ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேர் பிறக்காங்க. அத மாதிரி பெத்லகேம்ல ஒரு ஆஸ்பத்திரியில பிறந்திருப்பாரு. அப்படியா? சாந்திக்கா வீட்டுல பிறந்தவங்க. ஏசப்பா அங்கெல்லாம் பிறக்கலாமா? அப்ப எங்கக்கா பிறந்தாரு? அப்போ எங்கதான் பிறந்தாருக்கா? சொல்லுங்க, கொஞ்சம் கேட்போம். மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவதேவனே, மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவதேவனே, நீரை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாஜோதியாய் வளர்ந்தார், நீரை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாஜோதியாய் வளர்ந்தார், ஜோதியாய் வளர்ந்தார். பிறந்தார் வானவர் புவி மாறிட புகழ் பாடிட பிறந்தார், வானவர் புவி மாறிட புகழ் பாடிட பிறந்தார். எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. இயேசு பிறந்தாருன்னு சொல்றீங்க. ஆமா. அவர் எதுக்கா பிறந்தாரு? பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்க்க சிலுவையை சுமந்தாரையா, பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்க்க சிலுவையை சுமந்தாரையா. நன்றீரை பார்க்கவில்லையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. அண்ணே நம்ம நிறுத்தி 5 நிமிஷம் கழிச்சு தான் நிப்பாட்டுதாங்க. ஏக்கா, ஆண்டவர் வந்தாரு, பாவங்கள் போக்க பிறந்தாரு. அப்போ இந்த போனை ரொம்ப நேரம் யூஸ் பண்ணி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் பார்க்கவங்கலாம் மாறிடுவாங்களா? ஓ, கண்டிப்பா மாறிடுவாங்களே. அது எப்படி மாறாம இருப்பாங்க? மாறுமே, எல்லாம் மாறுமே, இயேசுவாலே எல்லாம் மாறும், மாறாதது ஒன்றுமில்லை, இயேசுவால் மாறாதது ஒன்றுமில்லை. மாறுமே, எல்லாம் மாறுமே,
சரி. ம். சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதீர்கள் என்று பைபிள் அழகாக சொல்லியிருக்கிறார் அல்லவா? சரிக்கா, ஒரு பாட்டு பாடுங்க, தூங்குதவங்க கொஞ்சம் எந்திரிச்சுக்கிட்டோம். அப்பா வீட்ல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்ல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஏசப்பா என்ன தெரியுமா செஞ்சாரு? சொல்லுங்க. குருடருக்கு பார்வை கொடுத்தாரு, செவிடரை கேட்க வச்சாரு, ஊமையானவனை பேச வச்சாரு, பிசாசு பிடித்தோர விடுதலையாக்கினாரு. வேற என்ன செஞ்சாரு? பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குணமாக்குனாரு தெரியுமா? அது மாத்திரமா செஞ்சாரு, மரித்து போனவரை கூட அந்த ஏசப்பா வந்து உயிரோடு எழுப்பினாரு. ஆமா, அப்ப இயேசுவ பெரிய அற்புதம் செய்றவங்களாக்கா? ஆமா, இது தெரியாதா உங்களுக்கு? அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர், இவ்வளவு அன்பு நம்ம மேல வச்சிருக்காரு. ஆமா, இவருடைய அன்புக்கு ஈடா நம்ம என்னக்கா செய்ய போறோம்? அதிகாலையில ஜெபிக்கிறோமா? ஜெபிக்கிறோம். உபவாசம் இருக்கிறோமா? ஆமா, இருக்கிறோம். வேதத்தை வாசித்து அதை கடைபிடிக்கிறோமா? ஆமா. அக்கா, இப்படிலாம் செஞ்சா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை ஜெயமா மாறுமாக்கா? என்ன இப்படி சொல்லிவிட்ட? கண்டிப்பா மாறும். மாறாம இருக்குமா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, பைபிளில் சொல்லியிருக்காங்க, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஜெயமா மாறணும்னா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? பைபிளில் சொன்னாரு, ரோமர் 8வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில், அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி சிந்திக்கணுமா? அப்படின்னா எப்படிக்கா? அது என்னன்னா, கலாத்தியர்ல போட்டிருக்கு 5வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில், ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இவைகளை தான் சிந்திக்கணும்னு சொல்லியிருக்கு. அப்பதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஜெயமா மாற முடியும். சரிக்கா, எல்லாம் சரிதான். ஆண்டவர் வந்தாரு, நம்ம பாவங்களை மன்னிச்சாரு. இப்ப எல்லாரும் புதுசா அவர் திரும்ப வருவார்னு சொல்றாங்களே, எப்படிக்கா வருவாரு? ஏசப்பா ஏசப்பா திரும்ப வரும்போது யார் வயிற்றுலக்கா பறப்பாரு? யாருக்கா? அட மக்குகளா, ஏசப்பா திரும்ப வரும்போது யாரு வயிற்றுலயே பிறக்க மாட்டாரு. எப்படி வருவார் தெரியுமா? எக்கால துணியோடு அவர் வருவாரு. எக்கால துணியா? பரிசுத்தர் 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 பரிசுத்தர். அவர் அது மாத்திரமல்ல, ராஜாதி ராஜாவாய் வருவாரு, கத்தாதி கத்தாதாய் வருவாரு, யூத ராஜசிங்கமா இந்த பூமிக்கு வருவாரு. அவரு நியாயம் தீர்க்க போறாரு. எக்கால துணியோட கடைசி நாட்கள் என்ன செய்ய போறாரு? வர போறாரு. ஆமா அக்கா, அப்படி மட்டும் நினைச்சிடாதீங்கக்கா. மனசுல
நம்ம எல்லாரும் ஏசப்பாவை பார்த்து நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம அவருடைய சமூகத்துக்கு வாரோம், ஆலயத்துக்கு போகிறோம். நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் ஊழியம் செஞ்சேன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அதுக்கு இருக்கு எப்படி தெரியுமா இருக்கணும்? அப்போ யாரெல்லாம் போவாங்க அக்கா? பரிசுத்தமா இருக்கிறவங்க போவாங்க. அக்கா பரிசுத்தம்னா என்னக்கா? அப்போ நம்ம பரிசுத்தம் நம்ம கிருவை ஃபேன்சி ஸ்டோர்ல கிடைக்குமா? போய் வாங்கிட்டு வந்துட்டா எல்லாருக்கும் அது ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிடுவோமாக்கா? ஃப்ளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணிடுவோமா? சீக்கிரம் சீக்கிரம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு எண்ணி பார்த்து சொல்லுங்கக்கா. ஒரு 200 பேர் இருப்பாங்களா? ஆர்டர் பண்ணிட்டு வந்துடுவா. நீங்க நினைக்கிற மாதிரி பரிசுத்தம் என்பது கடையில் வாங்குற பொருள் அல்ல, நம்ம வாழ்கிற வாழ்க்கையில தான் இருக்குது. அப்போ இந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள நம்ம என்னக்கா செய்யணும்? இந்த பரிசுத்தத்தை நம்ம பெறணும்னா முதலாவது ஏசப்பா பாதத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ண வேண்டும். நம்ம செஞ்ச பாவத்தை எல்லாம் அறிக்கையிடணும். கோபம் பாவமா? நான்லாம் பாவமே பண்ண மாட்டேங்க. எல்லாத்தையும் கேளுங்க, யாருமே பாவம் பண்ண மாட்டாங்க. கோபம் கொள்ளக்கூடாது, பொறாம கூட படுவாங்களே, அதெல்லாம் நிறைய படவே கூடாது. கடன் வாங்கக்கூடாது. ஏசப்பா எப்போ வருவாருன்னு எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஏசப்பா எல்லாரையும் இப்போ ஆயத்தப்படுத்தி கூப்பிட்டு போயிடுவாங்களா? இவங்கள தான் கீழே விட்டுட்டு போவாரு. உங்க வருகைக்கா என ஆயத்தப்படுத்துங்கப்பா, உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. எல்லாரும் பாருங்க, ஆயத்தப்படுத்துங்கப்பா, உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. வருகைக்கான காரியங்கள் நடக்கின்றதே, கடைசி கால அடையாளங்கள் நடக்கின்றதே, கடைசி கால அடையாளங்கள் நடக்கின்றதே, வருகைக்கான காரியங்கள் நடக்கின்றதே. ஆவி ஆத்ம சரீரம் எல்லாம் பரிசுத்தமாகணுமே, சரீரம் எல்லாம் பரிசுத்தமாகணுமே, உமக்காக ஆயத்தமாகணுமே, இசையா உமக்காக ஆயத்தமாகணுமே. வருக ராஜ்ய வருக, வருக ராஜ்ய வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. இவ்வளவு நேரம் எல்லாரும் பார்த்தீங்கல்ல, எல்லாருக்கும் புரிஞ்சதா? என்ன புரிஞ்சது? ஏசப்பா சீக்கிரம் வர போறாங்க. அல்லேலூயா. அவருடைய வருகைக்கு எப்பவுமே நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்படணும். எங்களுடைய இந்த வில்லிசை இதோடு கூட நாங்கள் என்ன செய்ய போறோம்? முடித்து விடுகிறோம். என்ன இப்படியே நிப்பாட்டிட்டீங்க? ஒரு மங்களத்தை பாடி முடிச்சிருவோமே. சீரியஸ் நாதனுக்கு ஜெயமங்கலம், நாதனுக்கு சுபமங்கலம், சீரியஸ் நாதனுக்கு ஜெயமங்கலம், நாதனுக்கு சுபமங்கலம். பரமப்பொற் பாதனுக்கு பரமப்பொற் போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், நாதனுக்கு சுபமங்கலம், 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 சுபமங்கலம். நல்ல உற்சாகமா எல்லாரும் நாதனுக்கு ஜெயமங்கலம், திரீக நாதனுக்கு சுபமங்கலம், சுபமங்கலம், சுபமங்கலம். ஹalleluya.
அல்லேலூயா. கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆசீர்வதியம். ஆமென். அல்லேலூயா. கிருபையின் வாசல் இது, தெய்வம் தந்த வாசல் இது, மகிமை நிறைந்தது, மகத்துவமானது. சுரண்டை கிருபையின் வாசல் ஊழியங்கள் நடத்தும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை. இடம் கிருபையின் வாசல், சுரண்டை. பாவமா, சாபமா, தீராத வியாதியா, தற்கொலை எண்ணமா, இயேசு கிறிஸ்து விடுதலை தருகிறார். யாவரும் கலந்து கொண்டு தெய்வ ஆசீர்வாதம் பெற்று செல்ல அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 9443971324.